Hi guys, நீங்கள் பார்த்துட்டு TECHASH TAMIL, I'm EK. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பாட்டம் நோட்டிஃபிகேஷன் அது எப்படி வர வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேலேருந்து இப்படி கீழே ட்ராக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பார் வருது. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபோன்லாம் வந்து கீழேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது வந்து இப்போ இருக்கிற பழைய ஃபோனில் தான் வந்து வராது. ஸோ அந்த மொபைல்ஸில் வந்து பாட்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்குள்ளே போகலாம். இதான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் கேட்குது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்டர் கேட்குது, ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா டாப் பண்ணு. இது வந்து ஹேண்டில், இது வந்து சர்வீஸ் நாட் ரன்னிங் தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் ரன்னிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறேன், இதை வந்து ஓப்பன் பண்ண சொல்லும். ஆக்சஸபிலிட்டி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டோன்னே ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சர்வீஸ் ரன் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணேன், இப்போ வந்து கீழே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் அவ்வளோ இது வந்துடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவில் எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து டைல்ஸு என்னென்ன ஆப் வரும், அது இது வந்து ஸ்லைடர்ஸ். உங்களுக்கு என்னென்ன ஸ்லைடர் வேணும், பிரைட்னஸ் வேணும், பிரைட்னஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு இப்போ எனக்கு மீடியா வால்யூம் வேணும், நோட்டிஃபிகேஷன் வால்யூம் வேணும், இல்லை ரிங் வால்யூம் வேணும். எனேபிள் பண்ணிக்கிட்டேன், வெளில வந்துடுறேன். நெக்ஸ்ட் லே அவுட். இது வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும், அது வந்து சின்ன காலம் இருக்குல்ல கீழே, அது எத்தனை வேணும் ஒன்றுனா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிறது ஓகேன்னு கொடுத்துருவேன். ஜஸ்ட் இது வந்து 24 hours ஃபார்மெட்டில் வேணுமா 12 hours ஃபார்மெட்டில் வேணுமான்னு கேட்குது. நான் 24 hours வச்சுருக்கேன். வெளில வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டம் ஸ்டேட்டஸ் கேட்குது. இல்லை உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஐகான் கலர் உங்களுக்கு எது வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து கேட்குது. 10லேயே இருக்கட்டும், 10 தான் வந்து கரெக்டாக இருக்கும். வெளில வந்துடுறேன். எக்ஸ்ட்ராஸ் கேட்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எதாவது வேணும்னா அதை வந்து ஷோ அந்த லாக் ஸ்க்ரீன் ஆனால் கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும், உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது. நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அவள் தான், வேறு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அவள் தான். இது வந்து கலர்ஸ் கேட்குது. உங்களுக்கு கலர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணும், நான் வந்து இந்த இது கொடுத்துட்றேன். எனக்கு இது நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இது கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கலர் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், வேறு கலரில் உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ அவள் தான். ஆப் தீம், உங்களுக்கு இந்த ஆப் வந்து எந்த தீமில் வேணும்னு கேட்குது. நான் டார்க் மோட்லேயே வச்சுக்கிறேன். டார்க் மோட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரன்னிங் ஆகுது பேக்வர்ட்ஸில். அவ்வளோ இதுக்கு மேலே இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் வரும். ஸோ இங்கே இதுமாதிரி வரும். இது பிரைட்னஸ், இது வால்யூம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குது. பர்மிஷன் கேட்குது. ஜஸ்ட் பர்மிஷன் போய்ட்டு அலோவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஒய்ஃபை, மொபைல் நெட்வொர்க், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். மேலே வந்து இது வந்து கஸ்டமைஸ் பண்ணால் அந்த பென்சில் பட்டன் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணலாம். என்ன நெட்வொர்க் ஜியோ 4 யூஸ் பண்ணுறேன், அது காமிக்குது. ஸோ அக்கௌண்ட் அண்ட் செட்டிங்ஸ், இந்த ஆப்போட செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் கீழே டைம் அண்ட் சார்ஜ் பர்சன்டேஜ் காமிக்கும். நீங்கள் அலாம் செட் பண்ணால் அலாம் செட்டிங்காக கீழே கேட்கும். நெக்ஸ்ட் ஆட்டோ ரொட்டேட், டூ நாட் டிஸ்டர்ப், டார்ச், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குது. அண்ட் இந்த பட்டன் வந்து அக்கௌண்ட் செட்டிங். ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து இதில் லாகின் ஆகிருக்கு, அது நீங்கள் பார்த்துக்கலாம். நார்மலாக மேலே இருந்து வர மாதிரி உங்களுக்கு மேலே இருக்கிறதோ நோட்டிஃபிகேஷன் வரும், கீழே இருக்கிறதோ வரும். நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலாம். மேலே நோட்டிஃபிகேஷன் டிசேபிள் பண்ண முடியாது, ஏன்னா வந்து மொபைல் செட்டிங்லேயே வராது. ஸோ அதை நம்ம டிசேபிள் பண்ண முடியாது. நீங்கள் கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து யூஸ் பண்ணுறது இப்போ ஈஸியாக இருக்கும் நிறைய ஃபோன்ஸ்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்போ எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.